ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடி எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக ஒரு பரபரப்பான ப்ரோமோ காட்டியிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் காவேரி கிட்ட எப்படியாவது அந்த டிவைஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிடணும்னு சொல்லி கல்யாணி பாட்டியாக இருக்கட்டும், கூட ராதாவாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் பேச்சு பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தோம்னா இப்போ காவேரியோட அம்மா ராதாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரி கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கோவமாகவும் நம்மளை ரொம்பவுமே அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. நீ அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கும் போது தான் இப்போ காவேரி வந்து கொஞ்சம் சுதாரித்து நான் விஜய் கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு கல்யாணி பாட்டி வந்து நீ பேசி இல்லை வருமா, நாளைக்கு வருவேன், அப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இப்போ விஜய் கிட்ட தான் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா விஜயும் ஃபோன் எடுக்கல. ஏன்னா அவர் தான் பாவம் ஏற்கனவே ரொம்ப அப்செட்லையும் எமோஷன்லையும் போய்கிட்டு இருக்காருல்ல, அதனால் அவர் ஃபோன் எடுக்கல. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரிலாம் கல்யாணி பாட்டி வந்து காய் நவுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அந்த ப்ரொமோவை பார்க்கும்போது அடுத்து கதையை என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அடி வயிற்றுல புளி கலைக்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டி என்னென்ன பேசணுமோ அப்படியே ரொம்ப கனகச்சிதமாக பேசுகிறாங்க. நம்ம கல்யாணி பாட்டியாக இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட்லாம் பார்க்கும்போது. அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இப்போ காவேரியோட அம்மா கோவப்படுறதுல நியாயம் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா ஆரம்பத்தில் தப்பு பண்ணாங்க தான். ஏன்னா நிறைய தடவை விஜய் வந்தார் கேட்டார் எல்லாம். ஆனால் இப்போ கல்யாணி பாட்டி வந்து கரெக்டாக பேசுகிறதுனால இப்போ காவேரியோட அம்மாவாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், யாருமே எதுவுமே பேச முடியல. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ காவேரி கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா நிவின், குமரன் ரெண்டு பேருமே கார்னர் பண்ணி பேசுகிறாங்க. அதில் நிவின் வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னார். நீ தான் வந்து விஜயை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி பார்த்தோம்னா யதார்த்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் வச்சு இப்போ வந்து அப்படியே ப்ளே பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் சீரியலில் சகஜம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சீரியல் பார்த்தாச்சு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அந்த விஷயத்தை நாளைக்கான எபிசோடில் அப்பா எப்படியாவது சொன்னீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கான ப்ரோமோ பார்க்கும்போது. ஏன்னா எத்தனை எபிசோடுக்கு முன்னாடி சொன்னாங்க குமரனுக்கு இந்த விஷயம் தெரியும்னு. இப்போ நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பேசும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை சொல்ல போகிறாங்க. இப்போ குமரனும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த விஷயத்தை நீ அம்மா கிட்ட சொல்லிடு, அதாவது சாரதா கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக சொன்னதுனால தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோவில் இப்போ நீ வந்து அந்த பையன் கூட போய் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ரொம்ப முக்கியமாக சொல்கிறியா, அப்படி என்ன காரணம் இருக்குன்னு கேட்கும்போது தான் காவேரி அப்படியே கண் கலங்கி போய் சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன காரணம்னு கேட்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டதுமே சாரதாவாக இருக்கட்டும், இந்த பக்கத்து கங்காவாக இருக்கட்டும், அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா தெரியும், குமரனோட முகம் அப்படியே நார்மலாக இருக்கிறதுனால நாளைக்கான எபிசோடில் நிவின் கூட பேசும்போது இந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் யோசிக்க முடியுது. எது எப்படியோ இப்போ இந்த விஷயத்தை கேட்டதுமே நாளைக்கான எபிசோட் ஃப்ரைடே எபிசோட் இல்லையா, அதனால் நாளைக்கான எபிசோட்டை ஒரு பரபரப்பாக முடிச்சிருவாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே இப்போ சாரதா அவங்களுடைய ஈகோ, அதாவது தன்மானத்துக்கு இடம் கொடுத்து இந்த மாதிரி செய்வாங்களா, இல்லை பொண்ணோட வாழ்க்கையோட விஷயத்தில் முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன தான் இப்படியெல்லாம் பேசியிருந்தாலும் இந்த விஷயம் இவங்களுக்குள்ளார தானே இருக்குது. இந்த விஷயம் கல்யாணி பாட்டிக்கு தெரியாதுல்ல. அதனால் அவங்க வந்து என்ன பேச போகிறாங்க, எந்த வார்த்தையில் இவங்க கோவப்பட்டு ஒரு வேளை கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் கதையில் வந்து இவங்க அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அப்படிலாம் பிரச்சனையை கொண்டு போனால் தான் ஓ நீ அப்படியெல்லாம் போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பேசினது தானே. என்ன பிரச்சனைனால விஜய் வந்து காவேரி விட்டு விலகணுங்கிற அளவுக்கு நினைக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு இல்லை. அதனால் இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் ஓ நீயே டிவோர்ஸ் எதிர்பார்க்குறியா, அப்போ நானும் உன்னை விட்டு பிரிகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் தான் விஜய் வந்து பிரிய போகிறாரு. ஆனால் இந்த பின்னாடி நடந்த இந்த சதி வேலையெல்லாம் தெரியும் போது சீரியல் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் எது எப்படி பார்த்தாலும் தாத்தா அந்த பக்கத்து ரொம்பவுமே பாவங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் பேசினா டைம் ஏற்கனவே உங்கள்கிட்ட கொடுத்த அந்த 2 நிமிஷங்கிறது இப்போலாம் வர 3 நிமிஷமாக மாறிக்கிட்டு இருக்கு. மன்னிச்சிங்க. இதை பற்றின உங்களோட கருத்து அடுத்து வரக்கூடிய ப்ரோமோ வச்சு நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.